அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி என்பதற்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம். முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி என்பதற்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். புதன், சுக்கிரன், செவ்வாய், வருட கிரகமான குரு இந்த மாதம் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாகிறார்கள். சூரிய பகவான் மேச ராசியில் அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது, மேனராசியில் ராகு, கும்பராசியில் சனி. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கன்னி ராசி என்பதற்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலும் 7வது வீட்டிலும் 8வது வீட்டிலும் இந்த மாதம் கிரக கூட்டங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். கன்னி ராசிக்கும் தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வரை நேர் 7ஆம் வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் தொழிற்ஸ்தானாதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலையில் சில சங்கடங்கள், வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை, தொழிலில் வருமான குறைபாடும் சில பேருக்கு ஏற்படும். நேர் 7ஆம் வீட்டிலே புதன் நேச நிலையில் இருக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து கன்னிராசி என்பர்கள் செயல்பட வேண்டும். தனம் வாக்கு குடும்பத்திற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் நேர் 7ஆம் வீட்டிலே உச்ச நிலையில் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் தனக்காரகன் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பணப்பிரச்சனை தீரும். பணம் உங்கள் கையில் புரளும். நேர் 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு கன்னி ராசி என்பதற்கு உண்டு. சுக்கிர பகவான் நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கன்னி ராசி என்பதற்கு ஆண் பெண் தொடர்புகள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரை. சித்திரை மாதம் 12ஆம் தேதி அஷ்டமத்திற்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது கன்னி ராசி என்பர்கள் இளைஞர்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், தந்தையிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் கன்னி ராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பாக்கியாதிபதி அஷ்டமத்திலே மறையும் போது சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது தந்தைக்கு தெரியாமல் நீங்கள் சில காரியங்களை மறைக்கக்கூடிய நிலை ஏற்படும். இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் பெற்றோரிடம் சொல்லி காதல் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதற்குண்டான நேர காலம் இந்த மாதம் வந்து கொண்டிருக்கிறது. சித்திரை மாதம் முழுவதும் அஷ்டமத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் விரையாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது விரையாதிபதி 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். ஒரு சிலருக்கு உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள், கண் பிரச்சனை, கண் நோய் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புண்டு. அல்லது இரவு நேரங்களில் அதிக நேரம் விழித்திருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நிலையம் கன்னிராசி என்பதற்கு இந்த சித்திரை மாதம் ஏற்படும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய நிலையம் இந்த சித்திரை மாதம் ஏற்படும். விரையாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், வேதனைகள், அசிங்க அகுமானங்களும் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. லஞ்ச லாவண்யம் இல்லாமல் கன்னிராசி என்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வந்தால் உடனடியாக மருத்துவம் எடுத்து கொள்ளுங்கள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரை 8ஆம் வீட்டிலே இருந்த குருபகான் அஷ்டமத்திலே அமர்ந்து எதிர்மறையான எண்ணங்களும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளும், நண்பர்கள் உறவினர்களுக்குள் விரோதங்களும், தந்தையிடம் தாயிடம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். பெரும்பாலும் அஷ்டமத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்தால் பணப்பிரச்சனை, பொருளாதார நெருக்கடியை கொடுத்து விடுவார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி பாக்கியத்திற்கு வருகிறார். சகல பாக்கியங்கள் கன்னிராசி என்பதற்கு உண்டு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல பொருளாதார உயர்வு கன்னிராசி என்பதற்கு குருபகான் கொடுக்க போகிறார். ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது இதுவரை
தடை தாமதம், வேதனை, சோதனை, கஷ்ட நஷ்டம், 100 கிலோ வெயிட்டை தலையில் வச்சு அழுத்திக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் கன்னிராசி என்பவர்களுக்கு கஷ்டம் குறையும், கவலை நீங்கி சந்தோஷம் பிறக்கப் போகிறது. கன்னிராசி என்பவர்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானால் உங்களுக்கு யோகம் வருகிறது. கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் வீட்டின் அதிபதி 6வது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது மகன் மகள் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு விஷயமா, வேலை விஷயமா அல்லது தொழில் விஷயமா உங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் பெரும்பாலான கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். 6ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் பெரும்பாலும் கன்னிராசி என்பவர்களுக்கு தீரும். கடந்த 40 நாட்களாக 6வது வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இது என்னென்னா, பெரும்பாலும் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் சில கருத்து வேறுபாடு, உங்கள் பேச்சை தம்பி கேட்க மாட்டார் அல்லது தம்பி பேச்சை நீங்கள் கேட்காமல் இருக்கக்கூடிய நிலை கூட கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். 6வது வீட்டிலே 2 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் அதிர்ஷ்டம்தான். கன்னிராசி என்பவர்களுக்கு பாதக பலனும் இல்லை. சித்திரை மாதம் 9ஆம் தேதி நேர் 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் வருகிறார். 7லே செவ்வாய் பகவான் வரும்போது அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது அது தோஷம். கன்னிராசி என்பவர்களுக்கு நாகதோஷம், செவ்வாய் தோஷ அமைப்பு ஏற்படுகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அதிக கோவதாவன், டென்ஷன், அவர் எப்போதும் மனநிலை ஒரு வேதனையில், சோதனையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து சரின்னு பொறுத்து தான் போகணும். கன்னிராசி அன்பர்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள் பிரிவு வரும். குடும்பத்தில் பேசாமல், ஒற்றுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் மூஞ்ச திருப்பிட்டு போகிற மாதிரியே சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் 9ஆம் தேதி முதல் கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு வேண்டும். ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல், யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் கன்னிராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாக பொறுமையாய் கையாள வேண்டும். ஏன்னா 7ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நேர் பார்வையாக கன்னிராசியை பாரி செய்யும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். கன்னிராசி அன்பர்கள் சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு மிகுந்த பொறுமை, எச்சரிக்கை, சகிப்புத்தன்மை கன்னிராசி அன்பர்களுக்கு வேண்டும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் பார்வையில் சூரியன், குரு. கோயில் திருவிழா, கோயில் கும்பாபிஷேகம், தான தர்ம காரியங்களுக்கு கன்னிராசி என்பர்கள் சிறு சிறு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. ஆன்மீக பயணம், இதுவரை நீங்கள் போகாத கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பும் கன்னிராசி என்பர்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை ஏற்படுகிறது. கோயிலுக்கு போயிட்டாங்க, இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 9ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருபகான் ஜென்ம ராசியை பாரி செய்கிறார். ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது கன்னிராசி என்பர்களுக்கு ஞானத்தை வாரி வழங்கப் போகிறார். இதுவரை இல்லாத உங்களுடைய கற்பனை திறன் உலகறிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு. குரு பார்க்க கோடி நன்மையும் உண்டு. பாக்கியத்திலே குரு அமர்ந்து சகல பாக்கியங்களையும் வாரி வழங்கப் போகிறார். கன்னிராசி என்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம். அதாவது நல்ல நேரம் என்றால் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் 12 வருடங்களுக்கு பிறகு கன்னிராசி என்பர்களுக்கு வருகிறது. நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதலே உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியடையும். ஏன்னா 3வது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முயற்சி செய்யலாம். வேலை கிடைக்கும். தொழிலை நன்றாக விரிவுபடுத்தலாம். நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம் கன்னிராசி என்பளுக்கு வரப்போகிறது. எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். கடனிலிருந்து மீண்டு வந்து விடலாம். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம். எல்லா வழியிலும் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்வழியை குருபகான் காட்டப் போகிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
கோச்சாரத்திலே உங்களுக்கு சாதகமான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.